புதுசாக சில பல குழப்பங்கள்லாம் வந்து கண்டிப்பாக மகாநதி சீரியலில் வரப்போது நமக்கு தெரியும். ஏன்னா கதையை எடுத்து போனோம். கதையில் வந்து புதுசாக ஒரு வீடு பார்த்துருக்காங்க. அந்த வீட்டில் நடக்கக்கூடிய ட்ராமா, அங்கே போயிட்டு வந்து இப்போ புதுசாக விஜய் வந்து அந்த வீட்டிலே தங்குறதோ இல்லை வந்து அவர் அடிக்கடி வந்துட்டு போய் அவர் பேசுகிற விஷயங்கள், பழகிற விஷயங்கள், பண்ணுற விஷயங்கள், அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல எரிச்சல் கொடுத்தாலும் குமரனும் கங்காவும் மட்டும் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறது, இந்த பக்கம் சந்திரா வந்து முடியாதுங்கிறது, காவேரி வந்து இன்னும் புரிஞ்சுக்காமல் இருக்கிறது. திருப்பியும் வந்து காவேரி திருப்பி திருப்பி கேட்குற ஒரே வார்த்தை என்ன அப்படின்னா வந்து எல்லாருமே கேட்குற ஒரே வார்த்தை, இவ்வளோ தூரம் நீ அன்பு வச்சிருக்க, காதல் வச்சிருக்க அப்படின்னா எதுக்கு வெளியே போன்னு நாங்கள் பார்த்தபோது சொன்ன பேக் எடுத்து வந்து அப்படிங்கும் போது இதை வந்து அவங்க தாத்தாவே அவங்க கொடைக்கானலுக்கான பிளான் வச்சுருந்தான் சர்ப்ரைஸாக கூட்டு போகிறதுக்கு. ஆஃபீஸில் பாதி சொத்தை இது பண்ணி வாங்கிட்டான். நீ டிவோர்ஸ் பேப்பர் தானே எழுதுனா, டிவோர்ஸ் பேப்பர் இல்லை, இவ்வளோதான் விஷயம். இந்த விஷயத்தை சொன்னால் முடிஞ்சிருச்சு சீரியலே. ஆனால் வந்து அந்த விஷயத்தை மற்ற இப்போ இந்த பாரதி கண்ணம்மாவில் டிஎன்ஏ டெஸ்ட்னா அட்லீஸ்ட் டெஸ்ட் எடுத்து டெஸ்ட்டுக்கான ரிசல்ட் வரணும், அதை நேரம் மாற்றி வச்சாங்கன்னு கதையை கொண்டு போனாங்க. இதில் ஒன்றுமே இல்லாமலே கதையை இழுத்து தரன்னு எடுத்துகிட்டு போகிறது, இதை வச்சு எல்லாரும் அழமுஞ்சி எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டு உட்காந்துட்டு இருக்கிறது. இதில் யமுனா மாதிரி வந்து சுயநலமிக்க கொஞ்சம் கூட வந்து மனசாட்சி இல்லாத ஒரு ஜென்மங்கள்லாம் காமிக்கிறதுன்னு கதை போயிட்டுருக்கு. இதில் நமக்கு வந்து புதுசாக இன்னொரு ட்ராக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்னென்னா வெண்ணிலாவுக்கு சுய நினைவுகள், அந்த பழைய நினைவுகள்லாம் திரும்பி வந்தாலும் கூட அவங்க அதை மறைக்கிறது. ஏன்னா வந்து விஜயும் காவேரியும் ஒன்று சேர்ந்துருவாங்க. அப்போ நமக்கு விஜய் இல்லாமல் போயிடுவாருங்கிறதுக்காக மறைச்சு எப்படியாச்சும் வந்து அவர் மனசை கொஞ்சம் கொஞ்சமாக ஏமாற்றி அங்கே காவேரி குடும்பத்தை ஏதாச்சும் கோவப்படுறது திட்டுறதெல்லாம் வச்சு பாட்டியை கன்வின்ஸ் பண்ணி, ஏன்னா பாட்டி இருக்குன்னு கோவமாக இருக்காங்க, ராகினியும் வெண்ணிலாவும் கூட்டு சேர்ந்து பாட்டியை கன்வின்ஸ் பண்ணி எமோஷ்னல் பிளாக்மெயில் பண்ணி எப்படியோ விஜயை வந்து கல்யாணம் பண்ணிக்க வைக்கலாம் அப்படின்னு கொண்டு வரது. அந்த ட்ராக்குக்கு அப்போ ஏற்கனவே ஒரு தடவை அந்த ராகினி நிவினா வந்து மணமேடையில் பார்த்துட்டு கோவமாக போனாங்களே காவேரி, அந்த மாதிரி காவேரி கிளம்பி போகிறது, இல்லை காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு ஒரு ட்ராக்குன்னு பல ட்ராக் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்படியோ கதை போயிட்டுருக்குங்க. ஆனால் அது எப்படி பார்த்தாலும் வந்து முன்னளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க மாதிரி தோணலை. அது இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்குவாங்களா, ரசிக்கிறபடி ஆக்குவாங்களா, இல்லை கடைசி வரைக்கும் இப்படி வந்து ஊழலாக இருந்தால் பரவாயில்ல, ஊழல்னால் ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பாக இருந்தால் பரவாயில்ல, இந்த அளவுக்கு வந்து முட்டாள்தனமான சண்டையெல்லாம் அது போயிட்டுருக்கதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். இந்த கதையில் என்ன மாதிரி நடந்தால் பெட்டராக இருக்கும், இந்த கதை வந்து இன்னும் ரொம்ப நாளைக்கு போகலாமா இல்லை முடிச்சிடலாமா, ரொம்ப நாள் போகலாம்னா எப்படி கொண்டு போயிடுறது பெட்டராக இருக்கும், அதே வீட்டுக்கு போயிட்டு புதுசாக போகிற வீட்டுக்கும் விஜயும் போய் தங்கிட்டு நல்லவரான வந்து எப்படியா அவங்க மனசை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரிலாம் செஞ்சால் ஓகேவாங்கிறது சொல்லிட்டு இடம் பொருள் நவ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.